அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை தசமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளில் இந்த ஜூன் மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, புதன், சுக்கிரன், சூரியன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த ஜூன் மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தென்மேற்கு பருவமழை தொடங்க போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுன ராசியில் பயணம் செய்வார். தமிழ் மாதங்களான வைகாசியும் ஆனியும் இணைந்த மாதம் இந்த ஜூன் மாதம். கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம். ஜூன் மாதத்தில் சக்கராதித்ய யோகம் மற்றும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகின்றது. மேலும் இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கின்றது. 9/6/2024 அன்று புதன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 13/6/2024 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 15/6/2024 அன்று சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 26/6/2024 அன்று புதன் கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் வளர்ச்சி திருப்பி தரும். கிளை தொழில் தொடங்கும் யோகம் உண்டு. வெளிநாட்டு வணிகத்தால் ஆதாயம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மனதிற்கு நிறைவு தரும் விதத்தில் நல்ல ஊதியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். உங்கள் ஆலோசனைகளை ஏற்று நடந்து வெற்றி பெற்றதன் விளைவாக பலரும் உங்களை பாராட்டுவார்கள். பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சியிலும் அனுகூலம் கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் மாத தொடக்கத்தில் அவர் சொந்த வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இதனால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை அந்த நேரம் செய்து முடிப்பீர்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். உங்கள் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறி தென்படும். சொத்துக்கள் வாங்கவும் விற்கவும் உகந்த நேரம் இது. மேலும் ஜூன் 9ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியானவர் புதன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களிடையே உங்கள் மதிப்பு உயரும். வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வந்து சேரும். மேலும் ஜூன் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். வருமானம் உயரும். வியாபாரம் வெற்றி நடைபோடும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்கள் ஓய்வில்லாத உழைப்பின் காரணமாக உன்னதமான நிலையை எட்டி பிடிப்பீர்கள். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டு வந்து சேரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும். மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய வழிபிறக்கும். பெண்களுக்கு வரவு செலவுகள் திருப்தி தரும். வரன்கள் வந்து மகிழ்விக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானாதிபதியான குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து வருமான உயர்வு, தேவையான நிதி உதவி, பொருள் சேர்க்கை, இல்லத்தில் சுபகாரியம், ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஆகியவற்றை தந்திருக்கக்கூடும். தற்பொழுது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கர்மஸ்தானம் எனப்படும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். இதன் மூலம் பல நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை ஏற்படலாம். புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதை தள்ளி போடுவது நல்லது. புதிய வேலையில் சேர்பவர்களுக்கு வேலை சுமை இருக்கக்கூடும். உயர் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. சேமிப்பு கரையக்கூடிய விதத்தில் திடீர் செலவுகள் வரலாம். எடுத்த காரியத்தை உடனே செய்து முடிக்க முடியாமல் தாமதமும் ஏற்படலாம். அடுத்தவர் உதவியை எதிர்பார்த்து காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். விருப்பமான விஷயங்களில் கவனம் செலுத்த முடியாத நிலை உண்டாகலாம். வசிக்கும் இடத்தை விட்டு வெளியூருக்கு செல்ல வேண்டி வரலாம். வழக்கு விவகாரங்களில் கவனம் தேவை. பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி மாற்றம்
இடமாற்றம், கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். தொழில் வியாபார வளர்ச்சியில் தாமத போக்கு காணப்படும். உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தாமதமாகலாம். மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றார். இதனால் தேவையான நேரத்தில் பணவரத்து கை கொடுக்கும். வருமானம் உயர நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் மாறலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதன் மூலம் மதிப்பு உயரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான வாகன சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றார். இதனால் வீடு கட்டும் பணி, புதிய வீடு வாங்க எடுக்கும் முயற்சிகள், பழைய வீட்டை புதுப்பித்தல் ஆகியவை சாதகமாக நடந்து முடியும். புதிய வாகனங்கள் வாங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். பழைய வாகனங்களை புதுப்பிக்கும் பணி அல்லது பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குவது ஆகியவையும் நடக்கும். தாய் மூலம் உதவிகள் கிடைப்பதுடன் அவரது ஆரோக்கியமும் மேம்படும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றார். இதனால் கடன் பிரச்சனைகளினால் ஏற்பட்ட தொல்லைகள் குறையும். நோய் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். மனதில் இருந்த வீண் பயம் நீங்கி தைரியம் உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். மேலும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி, செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பதுடன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்களில் வக்ரம் பெறுகின்றார். குருவிற்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் நட்பு ஆகையால் ரிஷபத்தில் உள்ள குரு பகவான் நல்ல பலனை தருவார். மேலும் சுப செலவுகள் உண்டாகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம். வேலை பலுவும் இருக்கக்கூடும். பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும். வாகனம் தொடர்பான செலவுகள் வரலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக அடிக்கடி பயணங்கள் செல்ல வேண்டி வரலாம். பாக்கி வசூல் திருப்தி தருவதாக இருக்கும். தேவையான நிதி வசதி கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி மாற்றம் வரக்கூடும். முக்கிய பதவிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் புதிய சொத்துக்கள் வாங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலமான பலனை தரும். சேமிப்பு அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயர கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மாணவர்களுக்கு தொடக்க கல்வி கற்பவர்கள் சிறப்பாக படிப்பார்கள். புதிய கல்வி நிலையங்களில் சேரும் சூழ்நிலையும் வரக்கூடும். உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உருவாகும். கேம்பஸ் இன்டர்வியூவில் பங்கேற்பவர்கள் அதில் தேர்ச்சி பெற்று நல்ல வேலையில் சேரும் வாய்ப்பும் உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் ஆக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தாமதம் இருந்தாலும் முடிவில் நல்ல பலனே கிடைக்கும். மனதிற்கு பிடித்த வரன் அமையும். குடும்பத்தில் அமைதி நிலவ விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். வாழ்க்கை துணையால் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணத்தை பொறுத்தவரையில் கல்வி, தொழில் தொடர்பான வெளிநாட்டு பயணம் செல்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். அந்நிய மொழி பேசுபவர்கள் அந்நிய நாட்டில் வசிக்கும் போது அங்கு உடன் வசிக்கும் அந்நிய நாட்டினருடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை நெய் தீபம் ஏற்றி முல்லை மலர் சாற்றி வழிபட காரிய வெற்றி உண்டாகும். முடியாதவர்கள் வயதான பெரியவர்களுக்கு வஸ்திர தானம், அன்னதானம் செய்து அவர்களின் ஆசி பெற வாழ்க்கை வளம் பெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.